Hi, hello guys, welcome back to another video to see what we're going to explore today. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டே 3 ஆஃப் கொல்கட்டா. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கே வந்து ஒரு துர்கா கோயில் வந்து ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அங்கே விசிட் பண்ண போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பக்கத்தில் எங்கேயா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஷாப்பிங் போவோம். ஷாப்பிங் வந்ததுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ பிளேசஸ்லாம் வந்து 3 பிளேஸ் முடிச்சிட்டோம். ஹவுரா பிரிட்ஜு, பேலஸு, அதுக்கப்புறமா மியூசியம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே பிளேசஸ் பார்க்க வேணாம், சாப்பிட்றதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபுட்டுக்கு இதுவாக இருக்க ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொல்கட்டாவில் இருக்க பஸ்ஸில் ஏறி இருக்கோம். ஸோ ஏசி பஸ்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் ஏசி பஸ் வந்து அவ்வளோவா நிறைய வரதில்லை. லோக்கல் பஸ்லேயே ஏறி இருக்கோம். இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எக்ஸிட் ஆகும்போது தான் டிக்கெட் எடுக்க முடியும். ஸோ இங்கே அதுதான் புதுசாக இருக்குது இந்த பஸ்ஸில். இதெல்லாம் இன்டீரியர் பார்த்துட்டு இங்கே நான் ஏசி பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. வந்து தலாய் பிரிட்ஜ் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து மெட்ரோ பிடிக்கணுங்களா? ஓகே, தலாய் பிரிட்ஜ் மெட்ரோ பிடிச்சி அந்த நம்ம போகிற டெம்பிளுக்கு வந்து டேரெக்டாக மெட்ரோ இருக்குது. ஸோ அதுதான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ பயங்கரமாக கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தக்ஷிணேஸ்வர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் ஏறின ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால தான் என்னவோ தெரில, இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து மெட்ரோவில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பஸ் கூட வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குங்க. நிறைய பேர் கேப் வந்து ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ரூமுக்கு வரத்துக்கே 500 ருபீஸ் கேட்டாங்க. அதனால தான் எங்கள் பட்ஜெட் வந்து ரொம்ப இடிச்சு போயிடுச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வந்து கேப்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது வந்து மெட்ரோஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெட்ரோவில் என்ன ஒரு நெகட்டிவ்னால், ஒரு சில லைன் பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே க்ளோஸ் ஆகிடும். ப்ளஸ் ஒர்க்கிங் ஹவர் பார்த்திங்கன்னா 10 o'clock 8 o'clock வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் இதில். ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் கைஸ். இப்போ சாப்பிடக்கூட காலையில் வேகமாக போயிட்டுருக்கோம். 12:30 க்ளோஸ் ஆகுது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 ஆக போகுது. இங்கே ½ அன் ஹவரில் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறமா ஈவினிங் 3:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. விற்க ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு நாள் கூட ஹார்ன் அடிக்கிறது கேட்காம இருக்க முடியாதுல்ல. ஹார்ன் அடித்து 10 நிமிஷத்துக்கு விளையாட்டி கேட்டுக்கினே இருக்கும். ஹார்ன் அடிச்சு டிராஃபிக்கே இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா சுத்தமாக டிராஃபிக் இல்லாத இடத்துல கூட பயங்கரமாக ஹார்ன் வச்சுன்னு போகிறானுங்க. ஒரு செகண்ட் வெயிட் பண்ண மாட்டாங்க. எங்கள் சார் சொன்னார், அதுதான் கோயிலா? ஃபுட் பிளாஸா அது? ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் அலௌட் இல்லை. ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிறோம். டெம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறோம், தூரத்துலேருந்து காட்டுறோம் பாருங்கள். இதோ அங்கே தான் இருக்க டெம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டெம்பிளுக்குள்ளே தான் போகிறோம். ஸோ அங்கே போய் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போகணும். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா வந்து சாமி பார்த்து முடிச்சாச்சு. உள்ளே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கும் இங்கே இருக்க கோயிலுக்கும் ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸே நிறைய இதுவாக இருக்குது. நம்ம கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அந்த கல்லுலாம் மேலே அந்த கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா கல்லில் வந்து சாமி வச்சுருப்பாங்களே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பிளெயினாக மேலே போட்டு மூடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் சாமி துர்கை அம்மன் இருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சிவலிங்கமாக இருக்கும்.
ஸோ உள்ளே அதுதான் இருக்குது. உள்ளே வீடியோ அலௌட் கிடையாது. ஸோ அதான் உங்களுக்கு பேக்கில் வந்து சுற்றி காட்டலான்னு வரும். சரி, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர் தெரியுது பாருங்கள். மேலே வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. பார்த்தா தெரியும், ட்ரெயின் போயிட்டுருக்கு மேலே அந்த சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா கங்கா ரிவர் போயிட்டுருக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த வியூ பார்க்கவே. ஓ, பாம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னேக் தெரியுது பாருங்க. இதான் இங்கே குளிச்சிட்ருக்காங்க. பேக்கில் தான் கோயில் இருக்குது. கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கோயில் ஆச்சுன்னு சொன்னோம்ல, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் கோயில். அங்கேருந்து அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கங்கா ரிவர், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இங்கே ஆக்சுவலி போட்டிங் கூட போகிறாங்க. ஆனால் டைமிங் வந்து இப்போ இல்லை, ஈவினிங் மேலே தான் டைமிங் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இப்போ தான் வந்து கங்கா நதியில் போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு வந்தோம். இப்போ நாங்கள் வந்து டெம்பிள்லேருந்து எக்ஸைட் ஆகிட்டு காலையில் எதுவுமே சாப்பிடல. ஸோ பயங்கரமாக பசிக்குது. அதனால் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து அங்கே ஏதாவது ஃபேமஸான ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். அது பார்த்தீங்கன்னா தலா ஆர்கேட்னு போட்டிருக்காங்க. உள்ளே வந்து ஷாப்பிங்லாம் இருக்குது போல், நிறைய கடைங்கள்லாம் இருக்குது உள்ளே. இந்த சைடு அன்னதானம்னு போட்டிருக்கானுங்க. இப்படிக்காக தான் உள்ளே போகணும். டெம்பிள்குள்ளே போகிறது இந்த ரூட்டு, அது வந்து எக்ஸிட்டு. அப்படி தான் நம்ம ஆக்சுவலி வந்தோம். இப்போ திருப்பி அங்கேயே போயிட்டு அப்படியே போகிறோம். ஸோ திருப்பி இங்கேருந்து மெட்ரோ தான் பிடிக்க போகிறோம். மெட்ரோ பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரில் அதுக்கே 25 ருபீஸ் தான் வாங்கினாங்க நம்மளுக்கிட்ட. ஆனால் இதுவே கேபாக இருந்ததுன்னா பக்கம் தான் எங்களுக்கு. ஹவுராலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் அதுக்கே 500 ரூபா வாங்கிட்டானுங்க. ஸோ யாராவது வரதா இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே ரிலை பண்ணுற மாதிரி இருங்க. எய்தர் அது வந்து பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மெட்ரோவாக இருக்கலாம். அது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட்டாக போகிறீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா லஸ்ஸி குடித்தோம். 100 ரூபா. சாக்லேட் வந்து 100 ரூபா போட்டிருக்காப்புல. பாதாமு, ஹர்ஷீஸு, சாக்லேட்டு போட்டு எல்லாம் கலந்தடிச்சு கோலம் போட்டு உட்காந்து சாப்பிட்ற அந்த டீக்கை சாப்பிட்றதோ. உனக்கு எசன்ஸ் வந்து 75 ரூபா கேட்குறாங்களா? வெறும் அந்த எசன்ஸ் எனக்கு தயிர் பேக்கெட் கூட 10 ரூபாடா. நல்லா லாபம் பார்த்துறாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட் ரோடுக்கு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப்பாக கிடைக்கும். இந்த சைட் போலாமா? பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட்டாக தான் இருக்குங்க. நாங்கள் வந்து எங்கள் சாருக்கு வந்து ஒரு செருப்பு வேணும்னு சொன்னார். தேடி தான் போயிட்டு இருக்கோம்.
கைஸ் இப்போ தான் ஷூ கடைக்கு போயிட்டு வந்தோம். அவருக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தேடி வந்துட்ருக்கோம். அவங்க சொன்னாங்க இந்த சைடெலாம் ஸ்வீட் ஷாப்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுதான் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்ருக்கோம். ஏரியாவே ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்குது. என்ன வாங்க வீட்டில் வந்து என்ன பிரச்சனை இங்கே இருக்கிற சென்னையிலே இருக்குண்டா. அவன் எடுத்தா ஷூ வந்து கண்டிப்பாக சென்னையிலே இருக்கு. அவன் தெருவிலே ஒரு கிடையாது. அவர் பட்ஜெட் 300 to 500 பார்க்க சொன்னார். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஷாப்புக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த காலத்தில் கட்டுறது இன்னும் ரெனோவேட் கூட பண்ணல. ரொம்ப பழைய தியேட்டராக இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த ஷாப்பு, ஸ்வீட் ஷாப்பு. அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழைய காலத்து பில்டிங்ஸ் தான். இந்த இதெல்லாம் பாருங்களேன், கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் மாதிரி இருக்கு. அங்கே இந்த சைடு இங்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடையிலேருந்து வந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியாச்சு ஃபேமிலிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சர் ஒன்று 3 வாங்கியிருந்தோம். எனக்கு 2, ஒன்று கம்பெனிக்கு, ஒன்று வீட்டுக்கு, அப்புறம் சூர்யா ஒன்று வீட்டுக்கு வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டிசான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் இருக்குது. இந்த ஸ்வீட்டு சூர்யா வாங்கியிருக்கான். அப்புறம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு இப்போ மழை பெய்யுது, அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது. இவங்களாம் எப்போ இதுவே ஒரு மாதிரி லுக்காக தான் இருக்குது. போயிடலாமா? அப்படிலாம் மழையில் அப்படியே போகிறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்து தூங்கிட்டோம். செம்ம டயர்டாக இருந்தது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் வரோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.